சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்ல அஞ்சலி, முடிஞ்சு போனதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அப்படி இருந்தா இந்த உலகமே இயங்காது. எல்லா முடிவுல இருந்தும் நிச்சயமா ஒரு ஆரம்பம் இருக்கும். நீங்க ரொம்பவே நல்லவங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்பீங்க. இந்த பிரபஞ்சம் என்னைக்குமே கெட்டது பண்ணாது. நீங்க வேணா பாருங்க, நீங்களே எதிர்பார்க்காத ஒரு தருணத்துல உங்க ஹஸ்பண்ட் உங்களை தேடி வந்து உங்களை கூட்டிட்டு போவாரு. இத நான் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லல. நல்லது நினைக்கிற யாரையும் இந்த பிரபஞ்சம் கைவிடாது அஞ்சலி. இத நான் உங்க பர்த்டே விஷா சொல்றேன். கண்டிப்பா இது நடக்கும். அப்படி அவர் உங்களை கூட்டிட்டு போறப்ப நீங்களே என்கிட்ட வந்து சொல்லுவீங்க, நீங்க சொன்ன மாதிரியே பழிச்சிருச்சு சார்னு. இத நான் உங்க பர்த்டே விஷஸா சொல்றேன். கண்டிப்பா இது நடக்கும். சரி, ஈவினிங் கண்டிப்பா வந்துருங்க. எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, பை. அக்கா, என்னக்கா இது? உங்களுக்கு இதெல்லாம் ஓவரா தெரியல? வீட்ல வேலை செய்யறவளுக்கெல்லாம் போய் யாராவது பிறந்த நாள்னு கேக் வெட்டுவாங்களா? இதெல்லாம் உன் வீட்ல மட்டும்தான்க்கா நடக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது என் கழுத்தை நானே வெட்டிக்கலாம் போல இருக்கு. நீ எதுக்குடி இவ்ளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? என்னக்கா, இதுக்கெல்லாம் ஆக்சுவலா நீ தான் டென்ஷன் ஆகணும். ஆனா நீ என்னடானா என்ன போய் நீ ஏன் டென்ஷன் ஆகுறன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய், நான் எதுக்குடி டென்ஷன் ஆகணும்? இங்க பாரு பத்மா, நமக்கு பிடிக்காத ஒண்ணு நடக்கும் போதெல்லாம் எல்லா நேரமும் அதை தடுக்கணும்னு நினைக்க கூடாது. சில நேரம் அப்படி நடக்கும்போது எப்படி நமக்கு சாதகமாக்கிக்கணும்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சா தடுக்கிறத விட பெஸ்டான ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கு. என்னக்கா சொல்ற? ஆமா பத்மா, கேக்க வெட்டுட்டோம், சந்தோஷமா என்ஜாய் பண்ணி அவளோட பிறந்த நாளை கொண்டாடட்டும். அது முடியும் போது அந்த பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாட்டமா முடியாது, ரணகளமா முடியும். அக்கா, என்னக்கா பண்ண போற? என்கிட்ட கொஞ்சம் சொல்ல. அக்கா, இதுல நம்ம மாப்பிள்ளைக்கு ஒன்னும் ஆயிடாது இல்ல? அடியே, 500 கோடி தங்கம் அவரு. அவருக்கு ஏதாவது ஆக விட்டுருவனா நானு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. குணா, குணா, நாட்டாம வந்துருச்சு. இது எதுக்கு இப்ப வந்து கதவை தட்டிட்டு இருக்க? வேற எதுக்கு வந்திருக்கோம்? அந்த டிராமாக்காரியோட பிறந்த நாளை சிறப்பா சிறப்பிக்க நம்மள கூப்பிட வந்திருக்கோம். வா. வாங்க நீ. எப்ப பார்த்தாலும் அக்காவும் தங்கச்சியும் அப்படி என்னதான் குசு குசுன்னு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருப்பீங்க? அது ஒண்ணு இல்ல நீ, நம்ம குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓ சரி, வாங்க கேக் வெட்டலாம். வா வாங்க. அஞ்சலி, ஏன் சங்குச்சப்படுற? சந்தோஷமா நில்லு. இது உன் வீடு.